வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அம்மாவின் சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சிம்பிள் சமையல் தாங்க நம்ம பார்க்க போறோம். இது வெளியில ஒரு இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லி எங்க வீட்டுல பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பீன்ஸ் நாட்டு பீன்ஸ். இது வெளியே போயிருந்தாங்க, ஒரு கோயிலுக்கு போயிருந்தாங்க. அங்க இந்த பீன்ஸ் எல்லாம் வித்துக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. சின்னதா நல்ல ஒரு நாட்டு கத்திரிக்காய். இன்னைக்கு இதெல்லாம் வச்சுதான் நம்ம குக் பண்ண போறோம். ஆனால் பீன்ஸ் இப்போ பண்ண போறது கிடையாது, நம்ம கத்திரிக்காயை வச்சுதான் இன்னைக்கு பண்ண போறோம். ஒரு சிம்பிள் சமையல் தாங்க. நீ சைவ சமையல், வெள்ளிக்கிழமை சைவ சமையல். ஓகே, பீன்ஸ் எல்லாம் எடுத்து வைப்போம். இதுதாங்க நாட்டு பீன்ஸு. நம்ம இந்த டார்க் கிரீன்ல வர்றது ஊட்டி பீன்ஸு. மற்றது தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை விளக்கு ஏற்றிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. நேற்று எங்கள் ஊர் மயான கொள்ளை, அதெல்லாம் நேற்று செலிப்ரேட் பண்ணோம். இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை விளக்கு ஏற்றிட்டு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஒர்க்கை. ஓகே, சமையல் பண்ணுவோமா? இருங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ரைஸ் எடுத்துக்கலாம். ரைஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். தண்ணி போட்டு ஊற வச்சிருவோம். இப்போ உங்க வீட்டுல ஃப்ரைடே என்ன சமையல் சொல்லுங்க. சாம்பார் 2-3 நாள் ஒரே சாம்பார் தாங்க. இந்த விசேஷ நாள் வந்துச்சா, சிவராத்திரி மணினக்குள்ள, அதனால எல்லாம் சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. இன்னைக்கு சிம்பிளா ஒரு தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கோம். கத்திரிக்காய் பத்தாது, கருவேப்பிலை. அடுத்தது நம்ம மிளகாத்தூள் அரைக்கிற வீடியோ தாங்க போட போறேன். மிளகாத்தூள்லாம் காலியாச்சு. நம்ம இப்போ வெயில் காலம் வந்துருச்சு, தேவையான மிளகாத்தூள் நம்ம அரைச்சி வச்சுட்டு போறோம். மசாலா தூள் என்னடா ஒன்று நான் எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காது. டைம் பார்க்குறீங்களா? டைம் ஆயிடுச்சுங்க. அதனால எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு தான் வீடியோ பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம சமையல் செய்யறதை விட என்ன செய்யுதுன்னே மண்டை கொடுந்து டைம் ஆகி போகுது. இன்னைக்கு நான்வெஜ் எல்லாம் கிடையாது. எல்லாம் எடுத்துக்கிட்டோமா? இப்போ காய அரைச்சு தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேலுக்கு போட்ட சேலை தாங்க ஒன்று எடுத்து கட்டியிருக்கேன் நான். நம்ம சேனல்ல சேலுக்கு சேலை போட்டிருக்கோம்ல, அது நல்லா உடம்புல மெத்து மெத்துன்னு இருக்கு. கட்டியிருக்கிறது தெரியல.
நம்ம நல்லா பார்த்து கலெக்ஷன்ஸு வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்து பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். சரி நம்ம ஒரு சேலை எடுத்துகிட்டு போகணும்னு காட்டினேன். நல்லா இருக்கு. ஓகே, எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ காய் அரிஞ்சிக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு வெங்காயம் தக்காளி ஏதோ ஒரு காய் அப்படி இருந்தால் போதும். இருந்தாக்கா பட்டுன்னு ஏதோ ஒரு குழம்பு வச்சிருந்தோம். அப்படிதான் இன்னைக்கு அர்ஜென்ட் குழம்பு. இந்த கோயிலுக்கு நடந்து போய் நடந்து வந்தேன்னா அது கொஞ்சம் மூச்சு வந்து வந்த உடனே சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மணி ஆகுது. மதியானம் காலையில் என்ன சமையல் செஞ்சேன்னா சாம்பார் தாங்க. சாம்பார், சாப்பாடு, அடுத்தது வெண்டைக்காய் பொரியல். இது காலையில் வீடியோ போடணும்னு நினைப்பேன். காலையில் எல்லாம் ஆஃபீஸ் கிளம்புறது வெளியே கிளம்புறதுன்னு இருப்பாங்களா, அந்த நேரத்தில் நம்ம எடுத்து செல் எடுத்து வச்சுட்டு வீடியோ பண்ண முடியாது. அதனால சரி பட்டுன்னு செஞ்சு போட்டு கொடுத்துட்றது. அப்புறம் நீங்களாம் இந்த உங்கள் ஏரியாவில் உங்கள் ஊரில் இந்த சிவராத்திரி மயானக்குள்ள இதெல்லாம் நடந்ததா? உங்கள் ஊர் கோயிலுங்களில் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று எங்கள் ஊருக்கு கோயிலில் மயான கொள்ளை. எங்கள் ஊருன்னா நான் இருக்கிற இடம் இல்லை, எங்கள் அம்மா வீட்டாண்ட. சின்ன வயசுலேருந்து நான் பிறந்து வந்தது வீட்டாண்ட. இப்போ நேற்று போயிட்டு வந்தேன். வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அது மக்கள்லாம் தெரியுறாங்க, ஓடலாமா என்னன்னு ஒரே யோசனையாக இருக்குது. இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சமையல்? மார்னிங் என்ன சமைச்சிங்க? லஞ்சுக்கு என்ன சமைச்சிங்க? அடுத்தது டின்னர் என்ன சமைச்சிங்க சொன்னீங்கன்னா நானும் கேட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணுவேன். பார்த்துக்கிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பார்க்குறீங்களா? ஆனால் ஒன்று மட்டுங்க, நம்ம சேனல் நடத்தும் போது ரொம்ப உஷாராக நடத்தணுங்க. எந்த நேரத்தில் வீடியோஸ் கண்டென்ட் அது இதுன்னு ஒன்றும் சொல்லவே முடியாது. நம்ம சாங் எதனா போட்டால் கூட காப்பிரைட்டுன்னு சொல்லி அது நமக்கு மெயில் வந்துடுது. ஆனால் இந்த யூஸ்டு கண்டென்ட் மட்டும் எப்படி பார்க்கறதுனே தெரிய மாட்டேங்குது. நானும் ஓனாக தான் சமையல் பண்ணி போடுறோம். நீங்கள் யூடியூப் வச்சுருக்குறவங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுனா நீங்கள் அட்டன் பண்ணிங்களா என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் என்ன வந்துச்சான்னு சொல்லுங்கள்.
வேணுங்கிற அளவுக்கு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. கடாய் பற்ற வச்சுக்கலாமா ஸ்டவ்வை? ரைட்டு, வெங்க வச்சேன். ஓகே, வச்சுட்டோம். கடாயை வச்சுட்டோம். கொஞ்சம் பேட் ஒரு ஊற்ற முடியும், ரொம்ப நல்லா இருக்கு. கடாய் சூடாகுது. கடாய் எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கால் மீதி துவச்சி காய போட்டுட்டேன். அதை இந்த துணி எடுத்து போட்டுட்டேன். கடாய் இருந்துச்சு. நீங்கள் கூட இந்த மாதிரி சிம்பிளாக குழம்பு வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். டக்குன்னு நம்ம வெங்காயம் தக்காளி மாதிரி காய் என்ன காய் இருக்கோ அதை போட்டு நம்ம கூட வந்து குழம்பு வச்சோம்னா போடுறது கொஞ்சமாக சாதம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ஏதாச்சும் இருந்தால் கொடுத்துடலாம். இப்போ நான் அப்படிதான் ஒரு வகையான குழம்பு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அப்படியே நேரம் விட்டு வைப்போம் நம்ம. அதுக்கு வெங்காயம் வதங்க லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாமா? இடையில மைக் ஆஃப் ஆகிட்டு இருக்குங்க. கவனிக்கவே இல்லை. இடையில சைலண்ட்டாக கொஞ்சம் பேசிட்டு உங்களுக்கு பேசுங்களா தக்காளி இருக்குதுன்னு நினைக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம நேரம் மூடி வைப்போம். மூடி வச்சோம்னா சீக்கிரமாக குயிக்காக வதங்கிடும். ஓகே, வெங்காய தக்காளி வதங்கிடுச்சுன்னு பார்த்தோம்னா இப்போ வதங்கிடுச்சு. இடையிலே நம்ம ஒரு வாட்டி எடுத்து கிளறி விட்டோம், வதக்கி விட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு காரக்குழம்புன்னா காரக்குழம்பான அதிர்ச்சி ஆகிறாங்க. அதனால காரக்குழம்புனாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. அதனால வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூட போட்டு அதில் 2 காயை போட்டு இந்த தக்காளி கூட அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். என் பெரிய பையனுக்கு காரக்குழம்புனாலே பிடிக்காது. சின்னவர் சாப்பிடுவாரு, பிரச்சனை இல்லை. இது அப்படியே கொஞ்ச நேரம் வதங்கட்டும். கத்திரிக்காயில் நமக்கு வதங்கி வரட்டும். இதுலேயே கொஞ்ச நேரம் அதையும் மூடி வைப்போம். கத்திரிக்காய்லாம் நல்லா கொஞ்சம் அரைவேக்காட வதங்கி வந்துச்சு. நம்ம மசாலா சேர்த்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம்.
நல்லா இந்த மாதிரி முழு கத்திரிக்காய் போட்டு ஒரு குழம்பு வைக்கும்போது எவ்வளோ டேஸ்டாக இருக்கும்னு தெரியுங்களா? நல்லா இது சூடான சாதத்தில் போட்டு கத்திரிக்காய் முழுசாக எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுமா? நல்லா இது வந்து ஒரு நேரம் குழம்புக்கு நம்ம 2 நேரம் வைக்க போகிறதில்ல, இது ஒரு நேரத்துக்கு தான். அவ்வளோதான். இப்படி ஒரு குழம்பு வச்சுட்டு நம்ம சூடான சாப்பிடலாம். இட்லி தோசைக்கும் நம்ம சாப்பிடலாம் சிம்பிளா. அவ்வளோதான். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம், சால்ட்டே சேர்த்துக்கலாம். ஓகே, போதும். அவ்வளோதாங்க. அப்படியே குழம்பு கத்திரிக்காய் வெந்து குழம்பு ரெடியாக வரட்டும். அடுத்து நம்ம அரிசி கழுவி சாப்பாடு வச்சுருவோம். அரிசி கழுவிடுவோம். நம்ம குழம்பு வதக்கி விட்டு போதே நல்லா வாசனையா இருக்குதுங்க. காய் நல்லா ஒரு நாட்டு கத்திரிக்காய் போல இருக்கு. அவங்க வீட்டில் கோயிலுக்கு போயிருந்தாங்க நேற்று, ராமேஸ்வரம். அங்கேருந்து வரும்போது நாட்டு கத்திரிக்காய் பீன்ஸ் எல்லாம் விட்டுருந்தாங்கன்னு சொல்லி வாங்கினாங்க. நல்லா எல்லாமே பிஞ்சு கத்திரிக்காய் இருக்கு, நல்லா இருக்கு. அவ்வளோதான். தண்ணி அளந்து ஊற்றிடுவோமா? ஒன்று 2 3 4 5 6 7. இந்த கப்பில் நம்ம 4 கப் அரிசி எடுப்போம். 8 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. கறி மூடிடும். எப்போதுமே இந்த ஹோல்ஸில் ஏதாவது அடைச்சிருக்கா நம்ம வந்து பார்த்து லைட்டாக ஊதிக்கணும். அப்போ தான் நமக்கு ஆவி சீராக வரும், அடைப்பு இல்லாமல். அவ்வளோதான். இன்னைக்கு குழம்பு கொதிச்சுட்டு சாதம் ரெடி ஆயிடுச்சுன்னா அவ்வளோ சமையல் வேலை முடிஞ்சது. இதுக்கு தோதை நம்ம வந்து அப்பளம் பிடிச்சிக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம குக்கரில் ஆவி வந்துடுச்சு, வெயிட் போட்டுடுவோம். ஆவி நல்லா சீராக வருதான்னு பார்த்துட்டு வெயிட் போட்டுடுவோம். இப்போ நம்ம குழம்பு எப்படி எல்லா லெவலில் ரெடியாக இருக்கும் பார்க்கலாமா?
இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. கத்திரிக்காய்லாம் நல்லா ஒரு கொதியிலே பிஞ்சு கத்திரிக்காய் ஒரு கொதியில நல்லா வெந்துருச்சு. பக்குவமாக வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா கமகமான வாசனையா இருக்கு. குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா நல்ல ஒரு கத்திரிக்காய் சாப்பிடலாம். சாப்பாடு 2 விசில் வந்தோடனே சாப்பாடும் நம்ம முடிச்சிட போகிறோம். அவ்வளோதாங்க இன்னைக்கு குக்கிங்கு. தட்டு சூடாக இருக்கு, தவறிடுச்சு. ஓகே, இன்னைக்கு சமையல் எப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு குக்கிங் வீடியோ நல்லா ஒரு கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் போட்டு, நாட்டு கத்திரிக்காய் போட்டு, தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு நம்ம நல்லா ஒரு கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டோம். சூடான சாதம் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.